துணையே சரணம் உருவே அருவே உயிரே சரணம். ஒரு நாளினிலே உருவான வழி உயிரோடுயிரானது உந்தன் மொழி. இருள் சூழுமனம் ஒளி ஊஞ்சலிலே இறங்காமல் உலாவிடும் தென்றலிலே குருவே வழியே துணையே சரணம் உருவே அருவே உயிரே சரணம். மனம் எங்கும் உன் பூவிழி பார்த்திருக்கும் கனவும் நினைவும் கரம் சேர்த்திருக்கும் எனதாவியுமே உனதான பின்னே தனியாய் நிலவும் துயர் ஏதுமில்லை எனதாவியுமே உனதான பின்னே தனி நிலவும் துயர் ஏதுமில்லை ஒளியே இருளே உலகே சரணம் களியே கனிவே கனலே சரணம் குருவே வழியே துணையே சரணம் உருவே அருவே உயிரே சரணம் உயிரே சரணம் உயிரே சரணம். அன்பார்ந்த சங்கரா தொலைக்காட்சி நேயர்களே, குருவே மாபெரும் சேவகர் என்கின்ற தலைப்பிலே மகா பெரியவர் குருவினுடைய அருமையை பற்றி பேசியிருக்கிறார். அதிலிருந்து ஒரு துளியை நாம இன்றைக்கு பருக்கிக் கொள்ளப் போகிறோம். அவர் சொல்வது வாக்கு மூலம் என்றல்லவா நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது அவரை பற்றியும் தானே. அவரை விட ஒரு பெரிய சேவகரை நாம் இந்த வாழ்க்கையிலே சந்தித்திருக்கிறோமா சொல்லுங்கள். பீடத்தில் ஏறிக்கொண்ட பிறகு 87 ஆண்டுகள் அவர் உழைத்த உழைப்பு, கவனித்த கவனிப்பு, காட்டிய கருணை, செய்த சாதனைகள் இவையெல்லாம் தன்னுடைய கடுந்தவத்திலே சற்றும் கூட பிறழாமல் சமரசம் செய்து கொள்ளாமல் அருளியவைதானே. அவற்றை பார்க்கும் பொழுது நாம் அவருக்கு ஏதாவது சேவை செய்திருக்கிறோமா? அவர்தானே நமக்கு எல்லா சேவையும் செய்திருக்கிறார் என்று நமக்கு தெரிய வருகிறது அல்லவா? மிக நெகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவேதான் இந்த பதிவிலை குருவின் மீது ஒரு பாடலோடு துவங்கினேன். குரு பக்தி எப்படிப்பட்டது என்று சொல்லுகிறார். நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலும் பெரியவர்கள் மூலம்தான் தெரிந்து கொள்ளுகின்றோம். எப்படி? ஒரு குழந்தை தன்னுடைய அம்மா யார், தன்னுடைய அப்பா யார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளுகிறது? அம்மாவிடமிருந்து, அப்பாவிடமிருந்து, அல்லது பெரியவர்கள் மூலம். இப்படித்தானே தெரிந்து. எவ்வளவு சூஷ்மமா போட்டார் பாருங்க. அம்மாவிடமிருந்து, அப்பாவிடமிருந்து, இல்லை பெரியவர்கள் மூலமாகத்தானே அதை தெரிந்து கொள்ளுகிறது. சரி, மாதா பிதா குரு ஆகிய இந்த 3 பேரும் நமக்கு கண்கண்ட கடவுளர்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், மாதா பிதா குரு தெய்வம் என்று நம்ம சொல்லுகிறோம். அன்னையும் தந்தையும் என்ன செய்கிறார்கள்? நம்முடைய தேகத்தை காப்பாற்றுகிறார்கள் இல்லையா? நம்முடைய தேகத்தை காப்பாற்றுகிறார்கள். அவர்கள் நம்முடைய சரீரத்தை எப்படி பராமரிக்க வேண்டுமோ பராமரிப்பார்கள். அப்படியே சீராட்டி பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்த குழந்தைகள் தானே நாம் ஒவ்வொருவரும் இல்லையா? அதை ரட்சிப்பார்கள். ஆனால் இந்த தேகமே மீண்டும் நாம் பிறவி எடுப்பதற்கு காரணமாக அமைகிறது. அப்போ சம்சாரம் என்பது, இந்த பவக்கடல் என்பது, உலக வாழ்க்கை என்பது ஒரு பெரிய வியாதி. அதிலிருந்து தப்பிப்பதற்கு குரு மட்டும்தான் உபகாரம் செய்ய முடியும். என்னுடைய குருநாதர் இதை அழகாக சுட்டி காட்டுவார்.
ஒரு துளி அளவு, அதாவது ஆன்மா எப்படி இருக்கிறது உள்ளே என்றால், ஒரு அரிசி மணி, ஒரு அரிசி மணியின் முனை ஒளி அது மாதிரி எப்படி இருக்குமா, அரிசி மணியின் முனை ஒளி அளவுதான் அந்த ஆன்மா இருக்குமா. ஆனால் அது எதனால் கட்டப்பட்டிருக்கிறது இந்த தேகத்தில் என்று பார்த்தால், ஒரு மூட்டை அளவு, மலை அளவு கர்ம வினையால் கட்டப்பட்டிருக்குமா. இந்த ஆன்மாவையும் அந்த கர்ம வினையையும் சேர்த்து பார்த்து அதை கத்தரித்து நமக்கு விடுதலை தரக்கூடிய வல்லமை, உரிமை, தகுதி குருவுக்கு மட்டும்தான் உண்டு என்று அடித்து சொல்லுவார். அப்புறம் எப்பேற்பட்ட உபகாரம் செய்கிறார் குரு. மீண்டும் பிறவி எடுக்காமல் இந்த உலகத்திலே நாம் உழலாமல், மேலும் தவறுகளை செய்து மீண்டும் மீண்டும் பிறக்காமல் நம்மை காப்பாற்ற வல்லவர் குரு ஒருவரே என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். எந்த காலத்திலும் இந்த வியாதி இல்லாத நிலையை கொடுக்க குரு ஒருவரால் தான் முடியும். ஆதி வியாதி என்று 2 சொல்லுகிறார்கள். ஆதி வியாதிகர ஆஞ்சநேயரை நீங்கள் நங்கநல்லூரிலே தரிசிக்கலாம். ஆதி பிறவி வினை, அதனால் வருகின்ற சூழல்கள், வியாதி உடம்பு சம்பந்தமான வியாதிகள். இது 2ம் தீர வேண்டும் என்றால், இந்த பவக்கடலில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது குருவால் மட்டுமே முடியும். தன்னுடைய உள்ளங்கையிலே நம்மை அப்படியே ஆசிஸ் வேரிஸ் கண்டிஷனில் எடுத்து இந்த சம்சார கடலை தாண்டி விடுதலை என்கின்ற அக்கறையில் சேர்ப்பிக்கக்கூடிய அந்த லாகவம், அந்த வாத்சல்யம், அந்த கருணை குருவுக்கு மட்டுமே தான் உண்டு. அவர் மட்டும்தான் நம்மை கரையேற்ற முடியும் என்கிறார். குரு மட்டும்தான் நம்மை கரையேற்ற முடியும். குருவே இறை இவன் கொள்ளுக மனமே உருவே அரு என்று ஊதுக தினமே. மிக சாதாரணமான ஒரு மனிதராக வளைய வருகின்ற காரணத்தால் ஒரு குருவை அவருடைய சரீரத்தோடு நீங்கள் அடையாளப்படுத்திவிடக் கூடாது என்பதை எத்தனையோ குருமார்கள் சொல்லி இருக்கிறார்கள். நம்முடைய மகா சுவாமிகளும் அதை எத்தனையோ முறை சொல்லி இருக்கிறார். என்னோட குருநாதர் சுவாரஸ்யமாக சொல்வார், மை பாடி இஸ் a limitation for you என்பார். அவருக்கு அது வரம்பு இல்லை, நமக்குத்தான் அது வரம்பு. சரி, இவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறாரே குரு, இவருக்கு ஏதாவது ஒரு உவமை சொல்லலாமா என்று கேட்கிறார். இவருக்கு ஏதாவது ஒரு உவமை சொல்ல முடியாது என்று சொல்லலாமா என்று பார்த்தால் தோற்று போகிறோம். ஏன்னா அழகா சொல்ற பாருங்க, ஒருத்தன் அழகானவனாக இருந்தால் மன்மதன் போல அழகாக இருக்கிறான் சொல்லலாம். ஒருத்தன் பணக்காரனாக இருந்தால் குபேரம் மாதிரி பணக்காரன்டா அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெண் கலையாக இருந்தால் மகாலட்சுமி மாதிரி கலையாக இருக்கிறாள் என்று ஒவ்வொரு சிறப்புக்கும் யாரையாவது நம்ம உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டு உபமானமாக காட்ட முடியும். அப்படித்தானே நம்ம வாழ்க்கையிலே நடந்து கொள்ளுகிறோம். ஆனால் குரு யாரை போல இருக்கிறார் என்றால் அவருக்கு நிதர்சனம் யாரும் இல்லை. இன்கம்பேரபிள், பியர்லெஸ். அது மாதிரி இன்னொன்று இல்லை. குரு யாரை போல இருக்கிறார் என்றால் அவருக்கு நிதர்சனம் யாரும் இல்லை, அவருக்கு நிகர் யாரும் இல்லை, அவருக்கு இணை யாரும் இல்லை. தனக்கு உவமை இல்லாதான் என்று கடவுள் வாழ்த்திலே திருவள்ளுவர் குறிப்பிடுகின்ற அந்த சொற்றொடருக்கு முழுக்க முழுக்க உதாரணமாக இருப்பவர், எடுத்துக்காட்டாக விளங்குபவர் நம்முடைய குரு தான், இல்லையா? அதனால எப்படி சொல்றாரு பாருங்க, யார் கூட ஒப்பிட முடியும்? ஒப்பிலி, அவர் ஒப்பிலி, இன்கம்பேரபிள் என்று சொல்லுகிறார். ஆனா குருவினுடைய சக்திங்கிறது பரம்பரையா எல்லா சீடர்களுக்கும் வரக்கூடியது. குருவிடம் பக்தி செய்தால் வேண்டியதெல்லாம் கிடைக்கும். என்னுடைய குருநாதர் சொல்லுவார், அப்பா சொத்து யாருக்குப்பா? பிள்ளைகளுக்கு தானே என்று சொல்லுவார். குருவினுடைய சொத்து என்ன? தபஸ், தவம்தான் குருவினுடைய சொத்து. அதுதான் கணக்கற்ற செல்வம். வழங்க வழங்க பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய அதிசயமான செல்வம் குருவினுடைய தபஸ் தான். அதை நம்ம வாங்கி கொள்ள வேண்டும். அதற்குத்தான் நாம் உரிமையாளர்கள். சரி, அதை ஆளக்கூடிய தகுதியை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். குருவினுடைய சக்தி அல்லது தபஸ் அதுதான் சொத்து. அது நமக்கு கட்டாயம் வந்து சேரும், உண்மைதான். ஆனால் அதை ஆளக்கூடிய தகுதி எது? அதுதான் குரு பக்திங்கிறார். குரு பக்தி ஒன்றுதான் நமக்கு தகுதி, வேற எதுவும் கிடையாது. நம்ம வேத விற்பனர்களாக இருந்து அந்த தகுதி வராது. சகலகலா வல்லவர்களாக இருந்து அந்த தகுதி வராது. ஐயா நீயே கதி, என்னால் எதுவும் முடியாது ஐயா, நீதான் எனக்கு செய்து கொடுக்கணும் என்று அந்த சரணாகதி, அந்த எளியவனாக இருந்து ஏழையாக இருந்து
அவருடைய கால்களை பற்றி கொள்ளுகிறோம் பாருங்க. அந்த குரு பக்தி தான் குருவினுடைய அழிக்க முடியாத சொத்தான தவம் என்பதை நமக்கு வரவழைக்கும். அதை நாம் ஆளுகின்ற அந்த தகமையை, வல்லமையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதை சொல்லிவிட்டு அப்படியே சிவராத்திரிக்கு இழுத்து செல்லுகிறார். குருதான் சிவராத்திரியினுடைய தத்துவம் நமக்கு சொல்லுகிறார். லிங்கோத்பவர். லிங்கோத்பவர் யார் அப்படின்னு கேட்கிறார். கேட்டுட்டு ருத்ராபிஷேகம் செய்வதற்கு முன்பு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு அப்புறம்தான் அபிஷேகம் பண்ணுவது வழக்கம் இல்லையா அப்படின்னு கேட்கிறார். ஆமா, எல்லாரும் ஆமான்னு சொல்றாங்க. என்ன ஸ்லோகம் அது? ஆபாதாரண பஸ்தலாந்த பூன பிரம்மாண்டமா விஸ்புரத் ஜோதிஸ்பாட்டிக லிங்க மௌலி விலசத் பூர்ணேந்து வாந்தாமிருதை சொல்றோம் இல்லையா? அது 14 உலகங்களையும் ஊடுருவி நின்று கொண்டிருக்கின்ற அந்த ஹியூஜ் காலம் ஆஃப் பியூர் லைட், அதுதான் அந்த ஜோதிர்லிங்கம். அதுதான் லிங்கோத்பவர், அதுதான் சிவன். இந்த உலகத்தில் யோகிகள் எங்கெங்கோ, அதுவும் நம்முடைய புண்ணிய திருநாட்டிலே அவர்கள் எங்கே உட்கார்ந்த பொழுது, யோகத்திலே ஆழ்ந்த பொழுது அவர்களுக்கு இந்த தரிசனம் அவர்களுடைய அகத்திலே கிடைத்ததோ, இதயத்திலே கிடைத்ததோ, அந்த இடத்தை வெளியே எங்கு உட்கார்ந்து இந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைத்ததோ அந்த இடத்தை அவர்கள் குறித்து வைத்துக் கொண்டார்கள். அங்குதான் ஜோதிர்லிங்க கோவில்கள் தோன்றின என்று என்னுடைய குருநாதர் எனக்கு விளக்கி சொல்லுவார். நாம் பார்க்கக்கூடிய இந்த துவாதச ஜோதிர்லிங்கங்களும் அப்படித்தான் ஏற்பட்டிருக்கின்றன. யோகியர் அங்கே உட்கார்ந்திருந்த பொழுது அவர்களுடைய அகக்கண்ணிலே இந்த ஆபாதாள நபஸ்தலாந்த போன பிரம்மாண்டமா விஸ்புரத் அந்த ஜோதிர்லிங்கத்தினுடைய காட்சி உள்ளே அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. என்னாகும்? ஜுவாலமாலா குலம்பாதி, அத்தனை சக்கரங்களும் ஒரே நேரத்திலே ஒளி பற்றி கொள்ளும். மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரை எல்லா சக்கரங்களும் ஒரே நேரத்திலே பற்றி கொண்டு ஒளிரும். அந்த காட்சி அவர்களுக்கு அங்கே கிடைத்திருக்கிறது. எனவே அந்த இடம் மிக புனிதமான இடம். ஏனென்றால் அந்த பூமியிலே அந்த குறிப்பிட்ட இடத்திற்கும் வெட்டவெளியிலே இருக்கின்ற ஒரு புள்ளிக்கும் ஒரு இடத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அங்கிருந்து தான் இது வருகிறது. உதாரணத்திற்கு திருக்கையிலை என்பது நாம் பார்க்கின்ற மலை மட்டுமன்று, அந்த மலை மேலே இருக்கின்ற வெட்டவெளியில் இருக்கின்ற கைலாயத்தினுடைய பிரதிநிதி. இந்த மலை அதை நாம் பார்க்க முடியாது, ஆனால் இந்த மலையை பார்க்கலாம். இந்த மலையை மனதில் நினைக்கலாம். நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய உடலை விட்டு உயிர் பிரிகின்ற தருணத்தில் இந்த உயிரை இந்த மலை வாங்கி கொண்டு மேலே இருக்கின்ற அந்த கையிலையிலே சேர்ப்பிக்கும். அதற்கு பிறகு நமக்கு பிறவி இல்லை. இதுதான் லிங்கோத்பவ தத்துவம் என்பதை நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். வலசை ராகவன் அவர்கள் இட்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றியை கூறி மகா வாக்கியத்தை பார்ப்போம். எப்படி அழகாக ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார் பாருங்க. குருமூர்த்தியாக சீடர்களோடு விளங்குகின்ற ஆச்சாரியர் எனக்கு எல்லா பிறவிகளிலும் குருவாக இருக்க வேண்டும். என்ன அற்புதமான ஒரு கோரிக்கை பாருங்க. குரு கிடைச்சாருன்னா நம்ம நரகத்துல இருந்தாலும் நம்மளை மீட்டு கொண்டு வந்துருவார் இல்லையா? அதை விட உங்களுக்கு சேஃப்டி, செக்யூரிட்டி, ஷூரிட்டி, கேரண்டி எதுவுமே கிடையாது. குரு அப்படி இருக்கப்பட்டு, அப்பா என்னவோ தெரியாது, எந்த பிரிவில் எனக்கு எந்த மோட்சமோ என்ன செய்வியோ தெரியாது. நம்ம சிக்காமலேயே அவர் வரும்பொழுதெல்லாம் நாம் மீண்டும் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அவர் வந்தாருன்னா அவருடைய பரிவாரம், நீ எங்கடா இருக்க, அப்படி சரி இறங்கு அப்படின்னு நம்ம கூட்டிட்டு வரலாம். நீ அங்கே பிறந்திருக்கியா, சரி எங்கிட்ட சேரு அப்படின்னு அவர் நம்மை சேர்ப்பிக்கலாம். எனவே இப்போ நம்ம குருவை அடைந்தோம் அல்லவா, எத்தனை பிறவி நாம் எடுத்தாலும் இவரே நமக்கு குருவாக நம்மை காப்பாற்ற வேண்டும் என்று இவரை பிரார்த்தித்துக் கொள்வோம். அப்புறம் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எந்த நரகத்திலும் சிவனின் நாமம் விமானம். வணக்கம்.